நேரம் லைவ்ல கிச்சனில் ஒரு சின்ன சண்டை அமித்க்கும் வினோத்துக்கும். என்ன சண்டை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்க வந்து மார்னிங்கே அமித்தும் சாண்ட்ராவும் சமைச்சிட்டு இருக்கும்போது வினோத் அண்ணா உள்ளே வந்துட்டு ஒன்றா கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ அமித் வந்துட்டு தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்து உட்காத்தி வச்சுருப்பாங்க. உடனே அவங்கள அந்த சாதம் தயிர்லாம் கரைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து அமித் பூரி சுட்டுட்ருக்காரு. அப்போ பூரி சுடும்போது வினோத் அண்ணா வந்துட்டு சொல்கிறாரு, அந்த பூரியை ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது வந்து உப்பிட்டு அப்படி இதாகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு எனக்கு தெரியும் சுடுறதுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு குட்டி டீ ஃபில்டர் வச்சு தான் பூரி சுட்டுட்ருக்காரு. அவர் கையில் இந்த பூரி சுடுறதுக்குலாம் எதுவுமே இல்லை, குட்டி டீ ஃபில்டர் வச்சு பண்ணுறாரு. ஸோ கையை அடிக்கடி சுட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவரும் கோவத்தில் கத்திட்டாரு, எனக்கு தெரியும் நீங்கள் போங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ நீங்களே வந்து பூரி சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அமித் போகிறாரு. அப்போ முதல்ல வந்து இப்போ வினோத் அண்ணா வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமித் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து வினோத் அண்ணா சொல்லுவார், யார் சொன்னால் என்ன, நல்ல விஷயம் சொன்னால் கேட்டுக்க வேண்டியதானே, உங்களுக்கு எல்லாமே குக்கிங் தெரியும், இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு பூரி சுட தெரியல அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். அப்புறமா கடைசி அமித் கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பார். உடனே நீங்களே அப்போ சுடுங்கன்னா அப்போ வினோத் அண்ணா வந்து சுடுறதுக்கு வரும்போது சாண்ட்ராவும் சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் உப்பி வரும்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து வினோத் அண்ணா கோவப்பட்டுட்டு நாக்கை மடக்கி அப்படி இது பண்ணிவிட்டு அமித் கிட்ட வருவாங்க. நாக்கை மடக்கிட்டு வந்தோடனே அமித்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நாக்கை மடக்கிட்டு வரீங்களா, என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா, இதை நான் அடிச்சிருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ வந்து கமருதீன் வராரு அதில் பஞ்சாயத்துக்கு. கமருதீன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவையில்லாமல் கோவப்படுற, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வினோத் அண்ணா சொல்கிறாரு, இல்லை வேணுக்குன்ட்டே நான் வந்து குக்கிங்கை கெடுக்கிறதுக்கு வரேங்கிற மாதிரி என்னை ஃப்ரேம் பண்ணுறாரு, அவர் எல்லார் முன்னாடியும் ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னோடனே அவர் அந்த மாதிரி மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமித்துக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க சாண்ட்ரா, கமருதீன் எல்லாருமே. உடனே வினோத் அண்ணா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே அவனுக்கே சப்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி எல்லாருமே வந்துட்டு அமித்தை சொல்கிறாங்க, அவர் அந்த மாதிரி நினைக்கிற ஆளே கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு அமித்தே வந்து ஐயோ விடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வினோத் அண்ணாவை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு முதல்ல பசிக்குது நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இடையில அரோராவும் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நாக்கம் அடக்கிட்டு வரீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் வினோத் அண்ணா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீ சும்மா கோவப்படுறீங்க, உங்கள் சைடு தப்பு இல்லைன்னா கூட இன்னொரு பர்சனுக்கு அவர் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு இரிட்டேட் ஆனால் அது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.